வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நகராதிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சில மணி நேரங்களில் கரை கடக்கும் என்று எதிர்பார்ப்பு. சென்னை, கடலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர் மழை. தீபாவளி விற்பனை பாதிப்பு, இயல்பு வாழ்க்கை முடக்கம். நவம்பர் 26 நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். டிசம்பர் 23 வரை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. பீகாரில் சூழ்நிலையை கவனிக்க தவறிவிட்டோம். பாரதிய ஜனதா ஆலோசனை கூட்டத்திற்கு பின் ஜெட்லி கருத்து. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னமும் கரையை கடக்காத நிலையில் புதுச்சேரியில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் நகராமல் நிலை கொண்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, கடலூர் உட்பட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிற்பகலில் கரையை கடக்கும் என்று தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் மாலை 5:30 மணியளவில் கரை கடக்கும் என வானிலை மையம் அறிவித்தது. இதுவரையிலும் கரையை கடக்காத நிலையில் இன்னும் சில மணி நேரங்களில் கடலூர் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று நேரத்தில் கரை கடக்கும் என்று தெரிவித்திருந்தார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடப்பதன் காரணமாக கரையோரமுள்ள பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், கரையை கடந்த பின் உள் மாவட்டங்களில் கனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழையும் பலத்த காற்றும் வீசி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம், புதுச்சத்திரம், பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை, சிதம்பரம், பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்று வருகின்றனர். கடலூர் மற்றும் பன்ருட்டி பகுதிகளில் மழை காரணமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடு போன்று காட்சியளிக்கின்றது. இதனிடையே வீராணமேரி நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி 3000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே கனமழை காரணமாக நெய்வேலியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி மற்றும் கன்வேயர் பெல்ட்டுகளில் நிலக்கரி எடுத்துச் செல்லுவது ஆகியவை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதால் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. மொத்தம் 2990 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியான நிலையில் தற்பொழுது 1540 மெகாவாட் மட்டுமே உற்பத்தியாகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் மின்தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்துள்ளது. பிற்பகலுக்கு பிறகு மழை சற்று குறைந்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்த நிலையில் 140 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பல இடங்களில் மழைநீர் வெள்ளமாக தேங்கியுள்ளது. எனினும் பிற்பகலில் இருந்து மழை குறைந்துள்ளது. மீட்பு பணிகள் மேற்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது புதுவை செய்தியாளர் கந்தன்.
வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இன்று காலை முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வந்தது. இந்த கனமழை காரணமாக சாலையில் உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அலைகளின் சீற்றமும் சற்று அதிகரித்தே காணப்பட்டது. இந்த கனமழை காரணமாக புதுச்சேரி மாநிலத்தின் நகர பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியவாறு காட்சியளித்தன. பல்வேறு இடங்களில் மின்சார துண்டிப்பும் ஏற்பட்டிருந்தது. பிற்பகல் பிறகு இந்த கனமழை தாக்கம் சற்று குறைந்து அவ்வப்போது லேசான மழையை பெய்து வருகிறது. தற்சமய மழை அவ்வப்போது விட்டு இந்த லேசான மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பாக்கை பெரிதுமே பாதிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று அதிகாலை முதல் தொடர் கனமழை பெய்து வருவதால் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் குளங்களைப் போல் தேங்கியுள்ளது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் நகரின் பல பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து விழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். சாலைகளில் நடக்க முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் தாழ்வான பல பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சென்னையில் பாடி, மதுரவாயல், கோயம்பேடு, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் தேங்கியிருக்கும் மழை நீரால் வாகனம் ஓட்டுவோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் பாடி மற்றும் கொரட்டூர் பகுதிகளில் இருக்கும் ஏரிகளில் நீர்மட்டம் உயர்வதால் இந்த பகுதிகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியதைப் போல காட்சியளிக்கிறது. கொட்டும் மழையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்ட போதிலும் வழக்கம் போலவே பயணிகளின் கூட்டம் அதிகமின்றியே சென்று வருகின்றது. நாளை தீபாவளி திருநாள் என்ற நிலையில் மழை காரணமாக மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். சென்னை முழுவதும் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக சாலை, தெருக்களில் வெள்ளம் போல மழைநீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல நாளைய தினம் தீபாவளி என்பதால் பொதுமக்கள் வெளியே செல்லக்கூடிய வேலைகள் இருந்தும் வெளியே செல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை வடபழனியிலிருந்து பிரகாஷ். தீபாவளி திருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தொடர் மழை காரணமாக சென்னை மக்கள் பொருட்கள் வாங்க குவியும் தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு உட்பட பகுதிகளில் 50% அளவிற்கு கூட விற்பனை இல்லை என்று பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். விடிந்தால் தீபாவளி என்ற நிலையில் இன்று மாலையாவது வியாபாரம் நடக்கும் என்று காத்திருந்த வியாபாரிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. சென்னை நகரை பொறுத்தவரை வியாபார ஸ்தலத்தின் முக்கிய இடமாக திகழக்கூடிய தியாகராய நகர் பகுதிகள் தான் தீபாவளி ரெடிமேட் ஆடை வியாபாரங்கள் அதிகமாக நடைபெறும். ஆனால் தற்போது சென்னையை பொறுத்தவரை புரசைவாக்கம், குரம்பேட்டை, வேளச்சேரி, வண்ணாரப்பேட்டை என பல பகுதிகளில் பெரிய ரெடிமேட் ஆடை கடைகள், அதேபோல தங்க ஆபரண கடைகள் அதிகரித்து விட்டதால் வியாபாரம் பல பகுதிகளாக பிரிந்தது. அதேபோல தற்போது சென்னையை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைந்து விட்டதால் கடந்த 2 நாட்களாக மழை அதிகமாக பெய்து வருகிறது. இதனால் மக்கள் பெரும்பாலானோர் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையிலே தியாகராய நகர் பகுதியில் சிறு முதலீட்டு தீபாவளி வியாபாரத்தை நம்பி காத்திருந்த நடைபாதை கடை வியாபாரிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. போன வருஷமெல்லாம் நல்லா இருந்தது வியாபாரம். இந்த வருஷம் மழைனால பயங்கர பாதிப்பு. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வியாபாரிக்கும் பாதிப்பு. பேக் வியாபார மண்டலேருந்து துணி வியாபார மண்டலம் எல்லாருமே பாதிக்கிறாங்க. ஏன்னா ஜனங்கள் எதிர்பார்த்து வர்றாங்கன்னு நினச்சா வரவே இல்லை. காலையில் கிளம்போதே மழை வந்துடுது. அதனால் வீட்டோடு அடங்கிடுறாங்க. இந்த வருஷம் தீபாவளி பயங்கர டல்லாக இருக்குது. தீபாவளி நேரம் கடைசி நாள் இன்றைக்கி நாங்கள் வியாபாரம் பண்ண முடியாத நிலையில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த புயல்னால எங்களுக்கு கொஞ்சம் சேதம், உங்களுக்கு பாதிப்பு தான். எங்களுக்கு ஒரே புயல் காற்று, ஒரே இதாக இருக்குது, தண்ணி ஒரே இதாக இருக்குது. ஜனங்களுடைய வரவு இருந்தாலும் இங்கே வியாபாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்று மாலையாவது வியாபாரம் நடக்கும் என்று காத்திருந்த இப்பகுதி வியாபாரிகளுக்கு இன்று மாலையும் மழை பெய்ததால் வியாபாரம் கடுமையாக பாதிப்படைந்தது. கூட்டமும் அதிகமில்லாத காரணத்தினால் இந்த ஆண்டில் சரியான வியாபாரம் நடைபெறவில்லை என்று தெரிவிக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை உஸ்மான் சாலையிலிருந்து சையது. கனமழை காரணமாக சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பட்டாசு கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மழைநீரில் நனைந்ததால் பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் தீபாவளி திருநாள் விற்பனை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை தீவுத்திடலில் தீபாவளியை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பட்டாசு கடைகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. எதிர்பாராத வகையில் பெய்த மழையால் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் நீரில் நனைந்து விட்டதாக வணிகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.
இந்த 2 நாள் வியாபாரம் தான். இன்றைக்கி நேற்று தான் வியாபாரம். நேற்றுலேருந்து மழை விடவே இல்லை. தண்ணி ஃபுல்லாக 8 லட்ச ரூபாய் சருக்கில் 5 லட்ச ரூபா சருக்கு வீணாக போச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் கடல்லாம் அப்படியே பிச்சுன்னு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வட்டி கட்டணுமா இல்லை பணம் கொடுக்க முடியுமா என்னன்னே தெரியல. ஒன்றும் புரியல சார். பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்குது. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வடசென்னையில் உள்ள முக்கிய பாலங்களான வியாசர்பாடி பாலம், பட்டாளம், கணேசபுரம் உள்ளிட்ட பாலங்களின் அடியில் வெள்ளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இருசக்கர வாகனங்களை 3 சக்கர சைக்கிள்களில் ஏற்றிக்கொண்டு சென்றனர். மேலும் வாகனங்களை வெள்ள நீரில் இருந்து தள்ளிச் செல்வதற்கு ஆட்கள் பணம் வாங்கிக் கொண்டு தள்ளிச் செல்லும் காட்சியும் கண்ணில் தென்பட்டது. இந்த பாலங்களின் அருகில் உள்ள பள்ளமான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழு ஆலோசனைக் கூட்டம் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் தாத்ரி சம்பவம், நாட்டில் நிலவும் சகிப்பின்மை, எழுத்தாளர்களும் கலைஞர்களும் விருதுகளை திருப்பித் தருவது, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் பேரவைத் தேர்தலில் ஐக்கிய ஜனதா தள கூட்டணிக்கு சாதகமாக நிலவிய சூழ்நிலையை கணிக்க தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா RSS தலைவர் மோகன் பாகவத்துடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 45 நிமிடங்கள் நீடித்த அந்த ஆலோசனைக்கு பின் வரும் காலங்களில் எடுக்க வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் அமித்ஷா தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பீகார் தோல்வி குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, பீகாரில் ஏற்பட்ட தோல்வியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் 119 பேரும் விடுதலை. மழை காரணமாக நாடு திரும்புவதில் தாமதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 119 பேரை விடுவித்து அந்நாட்டு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளன. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இலங்கையின் மன்னார் நீதிமன்றத்தில் 41 பேரும், ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் 19 பேரும், பருத்தித்துறை நீதிமன்றத்தில் 59 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்ட அனைவரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலையால் ஏற்பட்ட தொடர் மழை காரணமாக விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் தமிழகம் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தீபாவளி திருநாளை முன்னிட்டு திருநெல்வேலி டவுன் ரத வீதியில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து பட்டாசு, புத்தாடை மற்றும் இனிப்பு வகைகளை குடும்பத்துடன் வாங்கிச் சென்றனர். தீபாவளி திருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநெல்வேலியில் இன்று காலை முதலே டவுன் நெல்லையப்பர் கோவில் ரத வீதிகளில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். தீபாவளி திருநாளைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கடை வீதிகளில் தங்களது குடும்பத்துடன் வந்து புத்தாடை மற்றும் பட்டாசு, இனிப்பு வகைகளை வாங்கிச் சென்றனர். துணி எடுக்க வந்திருக்கிறேன். ஜீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு. இன்னும் நல்லா சிறப்பாக இன்னும் மக்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. திருவள்ளூரில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். பலத்த காற்று வீசுவதால் நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நிலைமையை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2 நாளாக இந்த பக்கம் சேன மழைங்க. வீட்டில் இருக்கும்போது வீட்டு விட்டு வெளியே வர முடியல. காத்தடினால கரண்ட் வர ஆஃப் பண்ணிட்டாங்க. கடைக்கு போயிட்டு பட்டாசு வாங்க முடியல, துணி எடுக்க முடியல.
நல்ல மழை. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. தீபாவளி கொண்டாட முடியல அப்படின்னு. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரம் பெய்த சாரல் மழையால் தீபாவளி விற்பனை குறைந்ததாக வணிகர்கள் தெரிவித்தனர். நண்பகலில் தொடங்கி 3 மணி நேரம் சாரல் மழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனிடையே நாளை தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடைசி கட்ட விற்பனை குறைந்துள்ளதாக வணிகர்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் இடைவிடாத தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று காலை முதல் பரவலாக கனமழை பெய்தது. தொடர் மழை காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர முடியாமல் முடங்கி கிடந்தனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தனர். பாடாலூர், வாலிகண்டபுரம், குன்னம், வேப்பூர், வேப்பந்தட்டை, அம்மாபாளையம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்ததால் தீபாவளி திருநாளுக்கு பொருட்கள் வாங்கக்கூட மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் செல்லவில்லை. சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. காலை முதலே லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட போதிலும் சேலம் மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. எனினும் ஒரு சில பள்ளிகள் தவிர பெரும்பாலான பள்ளிகளுக்கு நிர்வாகங்களே விடுமுறை அறிவித்தது. திண்டுக்கல்லில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளியையொட்டி திண்டுக்கல்லில் ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் சாலை ஓரத்திலும் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளியூர் வணிகர்கள் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இதமான தட்பவெட்பத்துடன் இதமான சாரல் மழை பெய்து வருவதால் மழையையும் பாராமல் மக்கள் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனி மூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருவதால் கடுமையான குளிர் நிலவி வருகிறது. தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. உதகை, கேத்தி, குன்னூர் ஆகிய பகுதிகளிலும் பனிமூட்டத்தால் கடுமையான குளிர் நிலவி வருகிறது. பகல் வேளையில் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகனங்களின் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி வாகனங்களை மக்கள் இயக்கி வருகின்றனர். கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், அணைக்கரை, திருவிடைமருதூர், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் நடவு செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனிடையே மழையால் கும்பகோணம் அடுத்த தேவன்குடியில் சுப்பிரமணியம் என்ற கூலி தொழிலாளி வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், தாம்பரம், மதுராந்தகம், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், கீழம்பாக்கம் பகுதிகளில் தொடர்ச்சியாகவும் விட்டுவிட்டும் மழை பெய்து வருகிறது. இதனால் பட்டாசு வணிகம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மரங்கள் சாலையின் குறுக்கே விழுந்துள்ளதால் மின்சாரமும் தடைபட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் 900க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக 750 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் உள்ள நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சௌரவ் கங்குலிக்கு புதிய பதவி, பிசிசிஐ தொழில்நுட்ப குழு தலைவராக நியமனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ஜெர்மன் நாட்டின் லுஃப்தான்சா விமானிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். லுஃப்தான்சா விமான சேவை நிறுவனம் சிக்கன நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதால் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை நிறுத்தியுள்ளது. இதனை கண்டித்து லுஃப்தான்சா விமானிகளும் ஊழியர்களும் 2 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தொழில்நுட்ப குழு தலைவர் பதவியில் இருந்து அனில் கும்ளே நீக்கப்பட்டு சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் 85வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் புதிய தலைவர் சஷாங்க் மனோகர் தலைமையில் மும்பையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐசிசியின் தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீனிவாசனை நீக்குவதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டது. மேலும் இந்திய கிரிக்கெட் வாரிய தொழில்நுட்ப குழு தலைவர் பதவியில் இருந்து அனில் கும்ளே நீக்கப்பட்டு சௌரவ் கங்குலி நியமிக்கப்படுவதாகவும் IPL தலைவராக ராஜீவ் சுக்லா தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நகராதிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சில மணி நேரங்களில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்ப்பு. சென்னை, கடலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர் மழை. தீபாவளி விற்பனை பாதிப்பு, இயல்பு வாழ்க்கை முடக்கம். நவம்பர் 26 நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். டிசம்பர் 23 வரை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. பீகாரில் சூழ்நிலையை கவனிக்க தவறிவிட்டோம். பாரதிய ஜனதா ஆலோசனை கூட்டத்திற்கு பின் ஜெட்லி கருத்து. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.